2 குடும்பம் திண்டுக்கல்ல இருக்குது, 2 குடும்பம் வந்துட்டு திருப்பூரில் இருக்குது, ஒரு குடும்பம் சேலம், ஒரு குடும்பம் நாமக்கல். அப்போது ப்ராக்டிக்கலாகவே அது பண்ண முடியாது. விஜய் நான் கூட்டிகிட்டு அவங்கள போய் யாருமே பார்க்கவே முடியாது. கரூரில் சத்திரத்தை புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. காலை போயிட்டு சத்திரத்துக்கான இதை கொடுக்குறாங்க அட்வான்ஸு, மாலை ரிட்டர்ன் ஆகுது, எங்களால் சத்திரம் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னு கேட்டால் அனிதாவோட மரணத்துக்கு போனார்ல, அதுதான் சொல்ல வரேன் மேடம், அதுதான் சொல்ல வரேன், புரிஞ்சுங்க. அது வந்து அவர் தனி மனிதன், இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே அவரும் சேர்ந்து இருக்காரு. இதில் முழுக்க தவறு வந்து காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் தானா? நான் சொல்லலை. விஜய் தாமதமாக வந்தது வந்து தாமதமாக இப்ப 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்திருந்தாலே ஓரளவு பிரச்சனை 2500 தண்ணி பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 லட்ச ரூபா கொடுக்க முடியுதா? குடும்பத்தை தத்தெடுத்திருக்காங்க. இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன? அவர் யார் எங்க செஞ்சா என்ன? இப்ப அதான் நாட்டோட பிரச்சனையா? அந்த குடும்பமே ஒத்துக்கிட்டு வருது. அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அவர் வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம், பார்த்தாலும் குத்தம், பார்க்காட்டியும் குத்தம். இவ்வளோ பார்த்து செய்யும் போதே இவ்வளோ குத்தம் குறைதான் வைக்கிறீங்க. என்ன தவறு பண்ணிட்டாங்க? அவரை கூட்டத்தில் நின்று பார்த்தாங்க, ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறாங்க, மரத்து மேலே நின்னாங்க, இல்லை பால்கனி மேலே நின்று பார்க்குறாங்க, வீட்டு மொட்டை மேலேயும் பார்க்க தவறா? ஏங்க இது செலிப்ரேஷனுங்க, அவனுக்கு திருவிழாங்க, அவன் தலைவனை பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பான். அதனால பாதிப்பு யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு? யாருக்கு பாதிப்பு? இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. எந்த அரசியல் கட்சி கூட்டம் அதில் யாராவது சொல்லியிருக்காங்களா? எம்ஜிஆர் சொல்லியிருக்காரா? விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வராதீங்கன்ட்டுன்னு? இன்று நம்மோடு நேர்காணலில் தாவேக ஆதரவாளர் காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். கரூர்ல 41 பேர் உயிரிழந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஆனா இப்பவும் அங்க நேர்ல போய் தாவேக தலைவர் சந்திக்காம அவங்கள இங்க வரவழைச்சு சந்திக்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்னு ஒரு கேள்வி வருது. அப்போ பார்க்க போனா மக்கள் எவ்வளவு பாதிப்பானாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு விஜய் இருக்காரா? முதல்ல இதை வந்து ஆத்தென்டிக்காக நல்லா சொல்ல முடியும் அப்படின்னா, நாங்கள் ஒரு 2 நாள் போயிட்டு அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நேரில் சந்திச்சு தான் வந்தோம். ப்ராக்டிக்கலாகவே அது பண்ண முடியாது. விஜய் நான் கூட்டிகிட்டு அவங்கள போய் யாருமே பார்க்கவே முடியாது ப்ராக்டிக்கலாக. ஏன்னா மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு மெயின் ரோடை தாண்டி ஒரு சந்த் ரோடு, அந்த ரோட்டில் நீங்கள் அதான் மெயின் ரோட்லேயும் உள்ளே வரும், ஒரு லேனில் வரும், நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 மீட்டர் உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு. அது உள்ளே போய் ஒரு சந்து பூந்து அப்படி பூந்து போய் அப்படி நிற்கும். 2 பக்கமும் வீடு, குட்டி குட்டி சந்துகளாக இருக்குது. இப்போ அவர் இறங்கி ஒரு 600 மீட்டர் நடந்து உள்ளே போகிறாரு வச்சுங்க, கூட்டம் சேருமா சேராதா? சொல்லுங்கள், சேருமா சேராதா? சிஸ்டர் உங்களை தான் கேட்குறேன். கட்டுப்படுத்த வேண்டியது இல்லை சார், சேருமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் சேருமா சேராதா? சேரும் இல்லையா? அப்போ ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, திருப்பி அவர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்கிற இடத்துல மக்களும் இல்லை, முக்கியமாக அவரும் இல்லை. இந்த பாயிண்ட்டு. 2வது அவர் இறங்கி அந்த இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே அவர் போயிட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மினிமம் 1/2 hour ஆகிடும். உள்ளே போயிட்டு அந்த 1/2 hourல எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சேரும், தேவையில்லாத இஷ்யூஸ் வருமா வராதா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அவர் கரூர் மட்டும் இல்லை, 2 குடும்பம் திண்டுக்கல்ல இருக்குது, 2 குடும்பம் வந்து சேலத்தில் இது திருப்பூரில் இருக்குது, ஒரு குடும்பம் சேலம், ஒரு குடும்பம் நாமக்கல். அப்போது கரூர் மாவட்டத்தை தாண்டி இந்த எல்லா மாவட்டத்துக்கும் அவர் வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ பர்மிஷன் ப்ராசஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஒன்று ரீசன். அதனால தான் அவரால் நேரடி இது ஒன்று. இதெல்லாம் தாண்டி 10-15 நாளாக சரி இவங்க எல்லாரையும் வர வச்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக கரூரில் சத்திரத்தை புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மார்னிங் போயிட்டு சத்திரத்துக்கான காலை போயிட்டு சத்திரத்துக்கான இதை கொடுக்குறாங்க அட்வான்ஸு, மாலை ரிட்டர்ன் ஆகுது. வந்துட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு, சார் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கிங்க, எங்களால் சத்திரம் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னு கேட்டால் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ கரூரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரை பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. காவல்துறை மூலமாக போகும்போது காவல்துறை ஒரு சத்திரத்தை காட்டுறாங்க, அந்த சத்திரத்தை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவங்க காட்டுற சத்திரத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்போ ஆப்வியஸ்லி வேறு வழியே இல்லாமல் இங்கே தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் எடுத்த ஒரு காலாக பார்க்குறாரு. நீங்கள் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறீங்க, இவ்வளோலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சும் பண்ணுறாரு அப்படின்னா அது என்ன காருது? வேறு வழி இல்லைன்னு தான் காட்டுது. நீங்கள் உண்மையிலே அவர் அப்படிப்பட்ட மனுஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருந்தாருன்னா அனிதாவோட மரணத்துக்கு போனார்ல, அதுதான் சொல்ல வரேன் மேடம், அதுதான் சொல்ல வரேன், புரிஞ்சுங்க. அன்னைக்கு ஒரு நடிகர், அவரால் போக முடிஞ்சுது. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இடம் அது வந்து அவர் தனி மனிதன், இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே அவரும் சேர்ந்துருக்காரு. இதில் அவங்க கட்சியை சார்ந்த கேஸ் இருக்குது. அப்போ இவர் போகிறார் அப்படின்னா அது ப்ராப்பர் பர்மிஷன் எடுக்காமல் போக முடியாது.
அப்ப அன்னைக்கு வந்து யார் ப்ராப்பர் பர்மிஷன் வழங்கப்படலன்னு சொல்ல வரீங்களா? கொடுக்க முடியாது. அப்போ சிபிஐக்கு போய் தானே கோர்ட்டுக்கு போய் தான் சிபிஐ விசாரணை வாங்குனீங்க. அப்ப இந்த பிரச்சனையும் தெளிவா காவல்துறை மேடம் கிட்ட முதல்ல அததான் நீதிமன்றத்துக்கு சொல்ல எடுத்துட்டு வரேங்க. போலாமே. நீங்க அததான் சொல்ல வரல. அன்னைக்கு நைட்டோட நைட்டா யாரும் பார்க்காம போயிட்டு வர. அஜித்குமார் வழக்கு இப்ப போனார்ல. ஒரே ஒரு குடும்பம். டக்குன்னு போயிட்டு வர முடியும். இங்க 36 குடும்பம். 36 குடும்பத்தையும் அவர் பார்க்க போறாருன்னா, அப்பா இங்க முடிச்சிங்க அங்க வருவாரா அப்படின்ட்டு அங்க ஒரு கூட்டம் சேரும். இன்னைக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் சொல்றேன். அன்னைக்கு அவர் நடிகர், இன்று அரசியல் கட்சி தலைவன். இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இப்போவாது புரிஞ்சுங்க. இன்னைக்கு தலைவனா மாறிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஆயிட்டாரு. நடிகனா இருக்கும்போது பிரச்சனையை விட அரசியல் கட்சி தலைவன் இன்னும் ஜாஸ்தி. மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, அவருக்கு மக்கள் தான் பலம். அதே மக்கள் தான் பலவீனமும். புரியுதா? இப்போ நீங்க வீட்டு விட்டு வெளில வரல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரான்னு கேட்டீங்க. வீட்டு விட்டு வெளில வந்தாரு. 4வது பரப்புரை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க? அப்ப அடுத்து வரவே மாட்டாரா? இருங்க கூட்டம் மேடம், கூடுது அப்படின்னா அதுதான் அடுத்து சொல்ல வரேன். வரணும்ல. 4வது பரப்புரை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க. அப்போ பிராக்டிக்கல் டிஃபிகல்டி சில விஷயங்கள் இருக்கு. இதை எப்படி சரி செய்ய முடியும்னு தான் பார்க்குறாங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். நீங்க கேட்குறீங்க இந்த கேள்வி. இப்போ நேரா வந்துட்டாரு. இந்த மாதிரி பார்த்துட்டாரு. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. நீங்க என்ன கேட்பீங்கன்னு? ஏன் சார் ஏற்கனவே 41 பேர் இறந்துருக்காரு பிரதர். அறிவு இல்ல உங்களுக்கெல்லாம்? திருப்பி இப்படி பண்ணுவீங்களா? என்ன நீங்க உங்க என்ன சீன் போடுறீங்களா? என்ன நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டி ஏதாவது ஒரு கேள்விகள் வரும்ல. நீங்க கேட்டீங்களா அவரோட பாதுகாப்பு தான் முக்கியமான்ட்டுன்னு. மக்கள் பாதுகாப்புல உங்களுக்கு அது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையான்னு இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ பிராக்டிக்கலாக சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்ல ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த மாதிரியான ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ், பப்ளிக் அட்ரஸிங் பண்ணாதீங்க அப்படின்னு அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு ஒன்று சுட்டுருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு ஒப்பந்தம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரூஃப் கூட கொடுப்பேன். இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்துருக்குது. இதை நான் வேணா படிச்சு வேணாலும் காட்டுறேன். The state government assured the court that it will not permit meetings on state and national highways அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க அதே தான் போட்டிருக்கு. The ban will remain in force until standard operating procedures regarding such events are formulated. இது வந்து இந்துஸ்தான் டைம்ஸ், த வீக், த ஹிந்து இது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி இது என்னன்னா போலீஸால இதில் பர்மிஷன் கொடுக்க முடியாது. திருச்சி பரப்புரை முடிஞ்சவொடனே இதை போய் கேட்டாங்க. அப்பவே போட சொல்லி மெட்ராஸ் கோர்ட் வந்து சென்னை என்ன மதுரை பெஞ்சில் சொல்லியாச்சு. சொல்லியும் 2 மாதமாக தமிழக அரசு போடலை. ஒன்று நீங்கள் போட்டிருந்துருக்கணும், இல்லை போடுற வரைக்குமாவது எந்த பரப்புரையும் கொடுத்துருக்கூடாது. இது ரெண்டும் நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா 41 உயிர்கள் போயிருந்திருக்காது. இது நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு முழுக்க தவறு வந்து காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் தானா? நான் சொல்லலை. என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்லிட்டேன். முடிவெடுத்து வந்து நீங்கள் விஜய் தாமதமாக வந்தது வந்து தாமதமா வரவே இல்லை. எங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சிங்க 3 மணிலேயும் 10 மணி வரைக்கும் கொடுத்த பர்மிஷன் டைம்ல தான் வந்திருக்காருன்ட்டுன்னு. அவர் 5:40 வந்துட்டாரு. 7:25 ரீச் ஆகுறாரு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஏன் அவ்வளோ லேட்டு? 5:40 அந்த நான் போன இடத்துல, அதாவது நான் அவர் நிற்கிற வேண்டிய ஸ்பாட்லேருந்து 800 மீட்டருக்கு முன்னாடி வந்துட்டார். அந்த பிரிட்ஜு கிட்ட லெஃப்ட் எடுக்கணும். எடுத்து அவர் பேச வேண்டிய ஸ்பாட் 800 மீட்டர்ஸ். 5:40 அவர் ரீச் இன் உள்ள. பட் 7:20 தான் உள்ள போக முடியுது. 25 தான். 1.5 மணி நேரம் ஏன் போகல? 2 மணி நேரம் ஏன் போகல? இதெல்லாம் வந்து என்கொயரியில் வரும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் தடங்கள் ஆச்சு, எல்லா இடத்துலையும் போக முடிஞ்சது, இங்கே மட்டும் 2 மணி நேரத்துக்கு 800 மீட்டர் போக முடியாமல் நின்னதுக்கு காரணம் என்ன? அதுக்கப்புறம் காவல்துறை எதுக்கு அவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போச்சு? வேற எங்கேயுமே காவல்துறை செய்யாது, இங்கே செஞ்சுது. இதெல்லாம் இருக்குல்ல, தாமதம் அவர்கிட்ட கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். முக்கியமாக கரூருக்கு அவர் கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணா நீங்க வந்து திருப்பி பார்க்கலாம். கோர்ட்லயும் இருக்குது. 26ஆம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க? இது மக்களுக்கான அடிப்படை வசதிகள் ஊடகத்துல அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்திருந்தாலே ஓரளவு பிரச்சனை 12,500 தண்ணி பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. 12,500 தண்ணி பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை உபாதையங்கள் மட்டும்தான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ரோட்ல பண்ண முடியாது. அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நாள் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, லைட் ஹவுஸ் கிட்ட எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த எங்களுக்கு அப்ளை கொடுங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. அங்கே 10,000க்கும் மேற்பட்டவர் வந்துடுவாங்க எங்களுக்கு. ஆனால் 60,000 வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது, அங்கே கொடுங்கன்றாங்க. அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு. அங்கே நீங்கள் கேட்ட இயற்கை உபாதைங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ மற்ற இதுவோ என்னமோ பண்ணித்தர முடியும். இது போகிற வழி ரோடு. ரோட்டில் நீங்கள் எப்படி வைப்பீங்க? முக்கியமாக அந்த ரோடு வந்து ஆம்புலன்ஸ் போகிற ரோடு. இந்த பக்கம் வந்து 3 அடிக்கு 4 அடிக்கு அந்த ரோடு ஃபுல்லாக இந்த எண்ணில் அந்த எண்டு வரைக்கும் 6 அடி, இதுக்கு வந்து 3 அடி அகலத்துக்கு 6 அடி ஆழத்துக்கு ரோடு வெட்டி அவங்க வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினேஜ் கட்டி போட்டிருக்காங்க, சாக்கடை கட்டி போட்டிருக்காங்க. அது ஓப்பனில் இருக்குது. இதெல்லாம் இருந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க?
இந்த கேள்விலாம் வரும்ல. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் அங்க யார் பண்ணாங்க? நடத்துனாங்களே கரெக்ட்டா. போன வாரம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி பண்ணாங்கன்னு போய் பாருங்க. ஏங்க அதிமுகவுக்கு வர கூட்டம் எவ்வளோ? இவருக்கு வர கூட்டம் எவ்வளோன்றத பாருங்க. நீங்க தான் பார்க்கணும். புரியுதா? அப்ப அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கணும்ல. மேடம், அங்க தொண்டர்கள் நீங்க இருக்கிறாங்க. நீங்க அங்க ரொம்ப சிம்பிள் போதுமான மேடம். ஏற்பாடுகளை செய்யணும் அப்ப இல்லையா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறேன். சரியா? என் வீட்டுக்கு நான் போறேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? பிரியா சிஸ்டர் தாங்க இதுக்கு பொறுப்பு. பார்த்துக்கங்க சார். பிரியா சிஸ்டர் தான் பொறுப்பு. நான் கேஸ் அவங்க மேல தான் குடுப்பேன். ஓகேவா உங்களுக்கு? சம்மதமா? சொல்லுங்க. புரியல சார். இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க சார் நீங்க அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும் எனக்கு? பாதுகாப்பு குடுக்கணும். உங்க ஆட்கள் வச்சு என்ன பார்த்துக்கணும். கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? உங்களுக்காக தானே பேச வரேன் இப்போ. என்னால முடிஞ்சளவு என்ன பண்ணுவேன்னா, ஒரு அவ்வளோதான். கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அவ்வளோதான். அதுதான் இங்கேயும் பண்ண முடியும். நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? ₹20,00,000 குடுக்க முடியுதா? குடும்பத்த தத்தெடுத்திருக்காங்க. எந்த கட்சியா தத்தெடுத்துக்குதா? யாராவது வந்து நான் யாரையும் கொச்சப்படுத்தி பேச விரும்பல இந்த இந்த துயர சம்பவத்துல. இந்த மாரி ஏதாவது ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கா? விபத்துகள் நடக்கும்போது இந்த மாரி நடந்ததுக்கு. வருவாங்க, அவங்க ஒரு அறிக்கை குடுப்பாங்க, துயர சம்பவத்துல கலந்துப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போவாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவங்க தத்தெடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் படிக்க வைக்கிறேன்னு இருக்காங்க. மாதம் ₹5000 பணம் குடுக்குறேன்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் போடுறேன்றாங்க. வேலை வாங்கி குடுக்குறேன்றாங்க. இத்தனையும் செய்றாங்க 20 வருஷத்துக்கு. யார் செய்வா? செய்றாங்கல்ல. நான் கம்பேரிசன்க்குள்ளேயே நான் வரக்கூடாது. நீங்க கேட்டதுக்காக தான் நான் வரேன். நீங்க என்ன பண்ணாலும் அந்த துயரம் துயரம் தான். அது இருக்கு. இது எல்லாமே நீங்க கேட்குறீங்க ரூ. 20,00,000 குடுக்குற இடத்துல ஒரு ரூ. 20 தண்ணி பாட்டில் குடுக்க முடியாது. குடுத்த போக தான் இந்த பிரச்சனை. இயற்கை உபாதைகள் பண்ண முடியல. அதனால தான் அங்க கேட்டோம். குடுத்த இடம் நீங்க தானே குடுக்குறீங்க. வேலுச்சாமிபுரம் குடுத்தது யாரு? கவர்மெண்ட் குடுத்ததுங்க. அவரு பண்ணாரே, இவரு பண்ணாரேன்னா, ஒரு பரப்புரை என்பது 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் டைமு. வருவாங்க, நிப்பாங்க, பேசிட்டு ஸ்பாட் விட்டு போயிடுவாங்க. எடப்பாடிக்கு அவ்வளோதான் கூட்டம் வந்துச்சு. அதனால அவருக்கு ஈஸியா இருந்துச்சு. இவரால வரவே முடியல உள்ள. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. அததான் சொல்றேன். ஏங்க இவருக்கு அவ்வளோ அங்க ஈஸி இல்ல. மாவட்ட நிர்வாகிகள்லாம் அப்ப என்ன சார் பண்ணிட்டு என்ன இருக்காங்க? பண்ணாங்கன்னா? புரியல எனக்கு. அங்க இப்போ அதிமுக கூட்டமோ, திமுக கூட்டமோ நடக்குதுன்னா, தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த வழியா வரணும்னா, அவங்க தனியா தடுப்புகள் அமைச்சிருப்பாங்க. இந்த வழியா போகணும் அப்படின்னு. அப்போ அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மாவட்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இப்போ நீங்க மண்டபம் கூட தரப்படல அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போ மாவட்ட ஒரு மாவட்டத்துல நிர்வாகிகள் வேலை நிர்வாகிகள் செய்யாம இருப்பாங்கல்ல. யார் பண்றாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம். நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல. ஏன் ஆமா. அவங்க வீட்ல என்னது? சந்திச்சிருக்கலாமே. யார் வீட்ல? மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க வீட்ல போய் மேடம் விஜய் எனக்கு எல்லாரையும் வரவழைச்சு புரியவே இல்ல. எனக்கு பண்ணிருக்கலாமா? எப்படி 41 குடும்பம் ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்குன்றோம். கரூர்ல இருக்கவங்கள மட்டுமாவது அலைட் பண்ணி அததான் சொல்ல வரேன். அது பண்ணிருக்கலாம்ல. நீங்க ஏன் மேடம் டிசைட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன? அவர் யார் எங்க செஞ்சா என்ன? இப்ப அதான் நாட்டோட பிரச்சனையா? அந்த குடும்பமே ஒத்துக்கிட்டு வருது. அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஓகே சொல்றாங்க. அவங்க வரேன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? நாட்டுல நெல் பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அத பத்தி விவசாயம் நீங்க பண்ணி எதுவுமே பேசவே யார் இல்லையே. சொல்ல? நெல் பிரச்சனை. பேசுவோம். எல்லாமே பேசுவோம். எப்ப பேசுவீங்க? வருவோம். வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு இங்க சார் இங்க மேடம் எல்லாரும் நேர்ல போய் மேடம் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்காங்க. எப்ப உங்களுக்கு பேசுவீங்க? நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் மேடம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். இதே மாரி 2 மணிக்கு வந்து நீங்க பேட்டி எடுப்பீங்களா? உங்களால முடியுமா? வர வேண்டியதானே. நான் தான் பேட்டி குடுக்குறேன். நீங்க வாங்களேன் அப்படின்னு நான் சொன்னா வருவீங்களா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதை முடிச்சுட்டு வரணும்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. 10 நாள் கழிச்சு வருவீங்க. 1 வாரம் கழிச்சு வருவீங்க. ஒரு 4 நாள் வாட் எவர் இட் இஸ் வருவீங்கல்ல. அந்த மாரி அதுவும் அரசியலும் ஒண்ணா சார். வரேன் மேடம். அததான் சொல்ல வரேன். எல்லாம் இது வந்து குடும்பம். ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இவங்கள தான் முதல்ல பார்த்து இவங்களுக்கான எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கணும். லீகல் இஷ்யூஸ் அங்க ஓடிட்டு இருக்குது. என்னோட கட்சியில இருக்கிறவங்கள அப்போ ஆட்சிக்கு கட்சியில வந்தாலும் ஒரு கட்சியில பிரச்சனைய முடிச்சுட்டு ஒரு தான் அடுத்த கேள்வி பிரச்சனைக்கு கேட்குறீங்க. அந்த வருவீங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா, அப்ப அந்த கேள்விய விட்டு இந்த சொல்லுங்க, கேள்விக்கு போயிடலாமா? சொல்லுங்க. அந்த கேள்வி ஸ்கிப் பண்றேன். இப்ப இந்த கேள்வி கட்டுமா? சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல. அந்த கேள்வி நான் தார்மீகமா நான் பதில் சொல்லணும்ல. அதுக்கு தானே சரி. வந்திருக்கேன். அப்போ ஒரு துயரம் நடந்திருக்குன்னா, அதுக்கான பிரச்சனைகள நான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இந்த டைம் நான் அவங்க கூட நிக்கணும். முதல்ல அது என் குடும்பத்துல நடந்த ஒரு துயர சம்பவம். அத முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மறுவேலை மத்த வேலைகள் பார்க்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டா வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. 2வது அவரோட கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் 4 பேர தூக்கி உள்ள வச்சிருக்கான். அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் அஃபென்ஸ்ல நிக்குது. அது கிரிமினல் கேஸே ஃபர்ஸ்ட்டு கிடையாது. அது பப்ளிக் இஷ்யூஸ்ல வந்த கேஸு. அப்போ அவன வெளியில எடுக்கணும். நம்பி வந்தவன. இது போக தங்கள் கட்சி மேல வந்து ஒரு அவதூறு பரப்பி ஒரு பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கு. அப்ப இதுக்காக லீகல் ஃபார்மேஷனுக்கு நாங்க அங்க போகணும். சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். ஸோ இவ்ளோ வேலைகள் உள்ள நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரணும். ஒரு பாயிண்ட்ல ஒண்ணொண்ணா வரும். இப்ப நீங்க கேட்குறீங்க. மத்த வேலைய வந்துட்டாருன்னா அடுத்த கேள்வி நீங்க என்ன தெரியுமா கேட்பீங்க? ஏன் சார் உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? 41 பேர் இறந்திருக்கான். அந்த குடும்பத்த பார்க்காம 9 விட்டு நீங்க மாட்டு இது வந்துருவீங்களா? எல்லாத்தையும் இது எதிர்கொள்றது நீங்க தானே சார் ஒரு அரசியல் நீங்க தலைவர். இப்படியும் கேட்பீங்க, அப்படியும் கேட்பீங்கல்ல. எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் எல்லாத்தையும் தானே. எதிர்கொண்டுட்டு தான் இருக்காரு. யாரும் இல்லன்னா. இப்ப ஏன் அரசாங்கமா எதிர்கொள் முதல் பிரச்சனைய பத்தி சரி விஜய் பேசுவாரு. பேசல. ஆதவ வருவாங்க. எந்த மேடம் மாவட்டத்துல முதல்ல இருக்கவங்க கூட அதுதான் சொல்ல வரேன். பேசலையே. அதுதான் சொல்ல வரேன். இந்த வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்ட கேள்வி உங்ககிட்ட. நீங்க என்னையே திருப்பி போட்டு கேட்கிறீங்களாங்க. நல்லா கேள்வி கிடைச்சது அப்படின்ட்டுன்னு. நாட்டோட பிரச்சனை என்னன்றத பேசுறத விட்டு, விஜய் நான் எங்க பார்த்தாருன்னு பேசுறீங்க அப்போ தெரியுமா? நெல் வந்து நாட்டோட அததாங்க பிரச்சனை இல்லையா? நானும் சொல்லிட்டு திருவாரூர்ல இருக்கேன். விவசாயிகளுக்காக அவ்வளவு மேடம் அது யார் பேசியிருக்கீங்க. பார்க்கணும்?
அது யார் பார்க்கணும்? கவர்மெண்டோட பிரச்சனை. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த அததான் சார் கேள்வி நீங்க ஏன் ஒரு கண்டனம் கூட பண்ணல? கேட்போம். வெயிட் பண்ணுங்க. இத நாங்க தேர்தல் அறிக்கையா குடுப்போம். கண்டனம் குடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த நெல் கொள்முதல் பண்ற இடத்துலலாம் நெல்லெல்லாம் வந்து மாறிடு எல்லாமே பூத்து போன நெல்லெல்லாம் வந்து பூத்து போன நெல்லெல்லாம் சரியாயிடுமா? நாங்க அறிக்கை கண்டனம் இது குடுத்துட்டா? இது எப்படி தேர்தல் எதிர்க்கட்சி தலைவர் நேர்ல போய் தேர்தல் பார்த்திருக்காரு. வாக்குறுதியா வரும். வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. இப்போ வேற ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒண்ணு இருக்குது. அத முடிச்சுட்டு வரோம். நான் எதுக்கு கேட்டேன்னா, விஜய் நான் எங்க பார்க்குறாருன்னு இந்த ஊடகம் பேசிட்டு இருக்கு இல்லையா? அது முக்கியம் இல்ல. அவர் எங்க வேணாலும் பார்க்கட்டும். அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் வேணும். ஏங்க பாதிக்கப்பட்டவன் பார்க்குறேன்ட்டான். பாதிக்கப்பட்டவர பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒத்துனதுக்கு அப்புறம் 3வது மனுஷன் நீங்க ஏங்க உள்ள போய் ட்ரெஸ்பாசிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? அவங்க இதுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் எல்லா குடும்பத்திலயும் ஃபோன் பண்ணி இப்படிதான் சார் இருக்கு, அப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எஸ்ஓபி இவ்வளவு தூரம் நான் படிச்சு காமிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வந்து பார்க்க கூடாதான்னு கேக்குறீங்க. எனக்கு புரியவே இல்ல. கவர்மெண்ட்லயே இல்லங்க. கவர்மெண்ட் கோர்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு. இப்ப என்ன படக்க போகுது தெரியுமில்ல? அதனால தான் ஏன் இப்ப பனையூர் ஆபீஸ்ல கொண்டு வந்து உட்காந்து பார்க்க முடியாதா? இல்ல வேற அவர் வீட்டுக்கே வர வச்சு பார்க்க முடியாதா? இல்ல வேற இப்ப எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்ப இந்த மகாபலிபுரத்துல சந்திப்பு இருக்க எங்க நடக்கும்? மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் நடக்குது. அங்க அவங்க கெஸ்ட் மாதிரி வராங்க. ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூம்ல தங்குறவங்கள இவர் கெஸ்ட்டா பார்க்குற மாரி பார்க்க போறாரு. இப்படிதான் இருக்க போது. அது ஒரு பர்சனல் சந்திப்பு. புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் வீட்ல தவக்கலாமான்னு அசால்ட்டா கேட்குறீங்க. 400லேருந்து 500 பேர் வருவாங்க. குறைஞ்சபட்சம். அவருக்கு வைப்பு இது பாதுகாப்பு இருக்குது. அவங்க ஆட்கள் வருவாங்க. அந்த 41 குடும்பத்திலேருந்து ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வந்தா கூட என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 300 பேர் ஒரு வீட்ல உட்கார முடியுமா? மாவட்ட செயலர் நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்ளோ கேட்குறீங்கல்ல, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். பிரியா சிஸ்டர் தயவுசெய்து எனக்கு கரூர்ல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு சத்திரம் வாங்கி குடுங்க. நாளைக்கே அங்க பார்க்க வச்சுர்றோம். விஜயண்ண கூட்டு வந்து. ஏன் ஒரு சத்தம் பிரச்சனை கிடைக்கலன்றீங்க? கிடைக்கல. நீங்க வாங்கி குடுங்கன்றேனே. ஏன் கிடைக்கல? அழுத்தம்ன்றாங்க அவங்க. நீங்க போய் கேளுங்க மேடம். அப்ப அத முறையா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல அதுக்கு ஏங்க அதுக்காக இது பண்ணலாம். குடுக்கறதே அவங்க தான்றேன். திருப்பி நீங்க சொன்னா என்ன பதில் சொல்றது? சரியா தானே நான் பேசுறேன். அப்படிதான் நான் காமெடியா இனிமே உங்ககிட்ட பேசணும். என்ன பேசுற, என்ன கேட்கறன்ற மாதிரி இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல் வருது, அனுமதி குடுக்கல, நீதிமன்றத்துக்கிட்ட போகலாமே தனியா. ஏங்க நீதிமன்றம் தான் இந்த பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் குடுக்கலன்னு சொல்றேன். போலீஸ்ட்ட போய் கேட்டனா போலீஸ் இந்த இடத்துல பர்மிஷன் இங்க குடுக்குறோம்ன்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. அது நமக்கு செட் ஆக அடுத்து எந்த மாட்டேங்குது. கூட்டத்துக்குமே பெர்மிஷன் தரலன்னா அப்ப அமைதியாவே எப்படி இருப்பீங்க. மேடம் இந்த இஷ்யூஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அடுத்தத பத்தி பேசினா என்ன பண்ண? இப்ப எடப்பாடி பண்ணாம இருக்காரா? மத்த மாவட்டத்துல பிரச்சனை பண்றாரா பண்ணலையா? மத்த கட்சிகள் பண்ணலையா? நடக்கலையா? ஏன் இங்க நடக்கலன்னா இது குறிப்பிட்ட இஷ்யூ. அதற்காக நடந்துட்டு இருக்குது. புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நியாயமா பார்த்தா ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே இது திருச்சியில தான் இறங்கி கரூருக்கு போனோம். ஸ்டேட் ஹைவேல நேஷனல் ஹைவே 2மே இருக்குது. அதுக்குள்ள நீ போவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா பிரச்சனைகளும் உள்ள இருக்கு. நான் தான் சொல்றேனே, நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்கல்ல, நாளைக்கு இதெல்லாம் மீறி ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்படியே இந்த வாய் வேற மாதிரி பேசும். அது அப்படியே வேற மாதிரி பேசும். அதுதான் இங்க. அதாவது அவர் வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம், பார்த்தாலும் குத்தம், பார்க்காட்டியும் குத்தம். அதாவது வந்து நிவாரண நிதி கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கலனாலும் தப்பு. எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை வந்து கார்னர் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிடுமோ, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இன்னி வரைக்கும் மக்கள் அப்படி இல்ல. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்த அந்த மக்கள், அந்த துயர சம்பவத்துல இருக்கிற மக்கள் கூட அவர் அகைன்ஸ்டா பேசல. ஒரு வருத்தம் தான் தெரிவிச்சாங்களே தவிர, அவர் மேல வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம், ஒரு சின்ன ஒரு இது கூட சொல்லல. அப்போ உண்மை நீங்க என்னதான் பொய் சொன்னாலும், என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், என்னதான் நீங்க அமுக்குனாலும் போட்டு சாயம் பூசினாலும் உண்மைக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த உண்மை வெளில வந்துட்டே இருக்கு. ஒரு மனுஷன் பேசவே மாட்டார், அமைதியா இருக்கான்றாங்க, நீங்க என்ன வேணாலும் போட்டு அடிப்பீங்க, என்ன வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. அப்படிதானே நடக்குது. இன்னொன்னு பிற ஊடகங்கள்ல ஊடகவியலாளர்கள் எல்லாம் இன்னொரு ஒரு வார்த்தை கூட குறிப்பிடுறாங்க. விஜய் வந்து வேணும்னே ஒரு செயற்கையாக ஒரு பேரிடரை உருவாக்குறாரு. ஏன்னா இவரால அஜித் குமாருக்கு போய் பார்க்க முடிஞ்சது. அனிதா நீங்க சொன்ன மாதிரி அனிதா அப்ப கூட அவருக்கு நடிகர் அப்படிங்கலாம். ஆனா காவல்துறை அஜித் குமார் ஒரு வீடு மேடம். அததான் சொல்றேன்ல, தயவு செய்து பேசும்போது கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பேசுங்க. அஜித் குமார் ஒரு வீடு. போனாரு, பார்த்தாரு, கிளம்பிட்டாரு. இது 36 வீடு. இது இல்லாம 4 மாவட்டம். 4 மாவட்டத்தை பர்மிஷன் வாங்கணும். அந்த 4 மாவட்டத்துல ஒரு வீடு அதான் மேடம் சொல்ல வரேன். அப்ப அங்க மட்டும் பார்த்துட்டு இங்க போலாம் எப்படி பார்ப்பாங்க? நியாயமா பேசுங்க. உங்களுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. உங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை அளிக்கிறீங்க, ஒரு சிஸ்டருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. ஓகேவா உங்களுக்கு? அந்த சிஸ்டர் ஏத்துப்பாங்களா? அனுமதி தரலன்றீங்க. அததான் மேடம் சொல்றேன். கரூருக்குள்ள 32 குடும்பம் மத்த மாவட்டத்துல இருக்கு. இப்ப மத்த மாவட்டம் வீட்டுக்கு போயிட்டு கரூருக்கு வரலாம், அவன் எப்படி நினைப்பான்? அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு அப்படிதான். அப்போ ஒரு காமன் அஜெண்டா கொண்டு வந்து தான் செய்ய முடியும். அப்ப எல்லாரையும் வர வச்சு தான் பார்க்கணும். அப்ப எல்லாரும் எங்க வர வைக்கிறோம்? நாங்களே கூட்டிட்டு வரோங்க. உங்க வீட்டுல நீங்க பஸ் அனுப்பிச்சு நாங்களே ஏத்தி அவங்களை நாங்களே கொண்டு வந்து எல்லா பாதுகாப்பும் நாங்களே எடுத்துக்கிட்டு என்னென்ன வசதிகள் செய்யணுமோ எல்லா வசதி செஞ்சு அவங்களுக்கு ரூம்ல வந்து அவங்கள வந்து தங்க வச்சுட்டு
இவ்வளோ பார்த்து பார்த்து செய்யும் போதே இவ்வளோ குத்தம் குறை தான் வைக்கிறீங்க. ஒரு அப்ரிசியேஷன் வந்து அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஊடகம் சொன்னா அது சொன்னா அதை தானே கேட்குறீங்க. இவ்வளோ நல்லது செய்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு 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 ஜனநாயக முறைப்படி அவர் வந்து மக்கள் சந்திக்கிறத வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ, தீர்மானம் என்ன இருக்கு அதை தான் மேடம் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பிரேக் பண்ணிட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பண்ணக்கூடாது, தவறு, நம்ம கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ, ஒரு ஜனநாயக ரீதியாக நம்ம போராடி ஜெயிச்சு இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வராரு. நான் இப்போ படிச்சுதான் காமிச்சேன் உங்ககிட்ட. என்ன போட்டிருக்கு, கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலேஷன் பண்ற வரைக்கும் எதுவும் அப்ரூவல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. அதனால போலீஸ்காரங்க கொடுக்கறது இல்லை. இவர் போகவும் முடியாது. அந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன். நீங்க இங்க போகாட்டி என்ன, ஒரு அங்க சத்திரத்துல பார்க்கலாம் என்ன, ஒரு மாடேஷன்ல வீட்டில் பார்க்க வேண்டியதானன்றீங்க. அசால்ட்டா சொல்லிட்டு போகலாம். செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வர முடியல மேடம் வெளியில. அவரை பிரச்சனையே அங்கதான் அவர்கிட்ட. அந்த அந்த மாதிரி பண்ணது இந்த மாதிரி பண்ண முடியாதீங்க. அவர் 6 மணி நேரம் இருக்காருன்னா திருப்பி ஒரு 50,000 பேர் கூடுவான்னு ஒரு ஐபி ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதே கரூர்ல 50,000 பேர் கூடுவான்னு ஒரு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அப்ப என்ன பண்ணலாம் இப்போ? அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த பரப்புரை கூட்டம்லாம் அது எப்படி? அது அடுத்த கட்டம் மேடம். முதல்ல இந்த பிரச்சனையை தீர்ப்போம். ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இவங்களை பார்த்தாச்சு, 30 நாளுக்குள்ள பார்க்கணும்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கான் சொல்றாங்க. இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் தான் 48 நாளுக்குள்ள அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்ற மாதிரி 10வது நாள் காரியம் போகணுமா, ஒன்று சாவுக்கு போகணும், இல்லை கர்மாரிக்கு போகணும், இல்லை 16வது நாள் இதுக்குள்ளே பார்க்கணும், இல்லைன்னா 30 நாளுக்குள்ள அந்த 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 துக்கம் விசாரிச்சணும் அந்த வீட்டில், துயரமான வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஏற்பாடு தான் நடக்குது. அடுத்த கட்டமாக இதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பஸ் பரப்புரை வேண்டாம். இந்த மாதிரி போகிற தெருக்கள், அதான் ரோடு வழியாக ரோட் ஷோ பண்ணுற மாதிரிலாம் ரோடு வழியாக தானே போகிறாரு, சாலை மார்க்கமாக, அது வேண்டாம். வேற என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கான வேலைகள் வரும்போது பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பிட்டும் ஏன் இதை எடுத்திருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்ம பேசுவோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இன்னொரு குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மீது என்ன வைக்கப்படுது? குற்றச்சாட்டு மட்டும் தான் கேட்பீங்க. எம்ஜிஆர் அவர்களும் சரி, விஜயகாந்த் அவர்களும் சரி, தங்களுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்தினாங்க. விஜயகாந்த் அவர்கள்லாம் கூட கூட்டத்தில் அவர் இறங்கி ரசிகர்களையும் அங்க இருக்கிறவங்களாம் விரட்டியிருக்காங்க. அப்படி இப்ப கரூர் போறதுக்கு முன்னாடி நீதிமன்ற உத்தரவெல்லாம் தாண்டி பொதுவா வைக்கப்படுற கருத்து என்ன இருக்கு சோசியல் மீடியாலனா, விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு கூட இந்த மாதிரி நான் வர்றேன், தயவு செய்து யாரும் வராதீங்கன்னு அன்பா ஒரு கட்டளை அவர் பேசியிருந்தா ரசிகர்கள் கேட்டிருப்பாங்கல்ல. அந்த ஒரு இனிஷியேட்டிவ ஏன் விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்க சொல்றது பார்த்தா எங்க இளைஞர்களான தேச பண்ணிருக்காங்களா, ஏதாவது இல்ல நக்சலைட்டா, தீவிரவாதிகளா? நீங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குது? என்ன தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு சொல்லுங்க. இளைஞர்கள் என்ன தவறு பண்ணிட்டாங்க? அவரை கூட்டத்தில் நின்று பார்த்தாங்க, ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறாங்க, மரத்து மேலே நின்னாங்க, இல்லை பால்கனி மேலே நின்று பார்க்குறாங்க, வீட்டு மொட்டை மாலையும் பார்க்க தவறா? அவங்க உங்கள் வீட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டு வாசல் மூலமாக ஒரு தேர் போவோம், எல்லாரும் வீட்டு மொட்டை மாலையில தானே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறோம் தற்கூரியா? அப்போ வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களா? யோ இன்னையா மொட்டை மாலை நின்று தேரை பார்க்குறீங்கன்னு எனக்கு லாஜிக்கே போல. இதுதான் கேரக்டர் அசாசினேஷன்றேன். எங்கள் இளைஞர்களை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. எவனுமே அந்த மாதிரி தப்பு இல்லை. இது வரைக்கும் 2 மாநாடு நடந்திருக்கு, 6 பரப்புரை நடந்திருக்கு. ஒரு தவறான ஒரு விஷயம் எந்த பெண்கள் கிட்டையாவது, பெண்கள் வந்து நிற்கிறாங்கல்ல, எல்லாருமே சேர்ந்து தானே நின்னோம். எங்கேயாவது ஒரு தவறான விஷயம் அப்படி நடந்தா அப்ப சொல்லுங்க. ஏங்க இது செலிப்ரேஷனுங்க, அவனுக்கு திருவிழாங்க, அவன் தலைவனை பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பான். அதனால பாதிப்பு ஏற்பட்டு யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு? யாருக்கு பாதிப்பு? இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு இது காரணம் இல்ல, அதுக்கு இது காரணம் கிடையாது, இது வேற காரணம். இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுக்கு அது கம்பாரிசனே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டை நோக்கி தேர் வரும், கீழே போய் நிப்பீங்களா, மொட்டை மாலையில பாப்பீங்களா? மொட்டை மாலையில தான் நின்று பாக்குறாங்க எல்லாரும் அந்த தெரு வழியா போகும்போது அந்த வீடுகள்லாம். அப்ப அவங்களா தற்கொலையா? எப்படி கம்பாரிசன் தப்பு இல்லங்க. கடவுளையும் அந்த எண்ட் பாயிண்ட் என்ன கேட்கிறேன், எங்க இருந்து அப்ப கடவுளை வந்து நம்ம வந்து மொட்டை மாலையில இருந்து பார்க்கலாம், பால்கனிக்குள்ள நின்று பார்க்கலாம், இல்லைன்னா வந்து மரத்துல உட்கார்ந்து பார்த்தா தப்பு கிடையாது. அப்போ அதுக்குமே அது எதுவும் சொல்ல மாட்டேங்க. அது கடவுளுங்க, கடவுளை பார்க்கலாங்க மரத்துல நின்னுட்டு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அதுவும் தப்புன்னு தான் சொல்றோம். அவ்வளவுதான். அப்போ அவன் வீட்டு மொட்டை மாலையில இருந்து பாக்குற மாதிரி இவர் போகும்போது வீட்டு மொட்டை மாலையில தான் பாக்குறான். சில 1-2 இளைஞர்கள் அவங்க போயிட்டு மேல நின்று மரத்து மேல நிக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அந்த ஓரமா செவுத்து மேல நின்னுட்டோ, பால்கனி மேல நின்னுக்கிட்டோ, இல்லைன்னா காம்பவுண்ட் மேல நின்னுட்டோ பாக்குறாங்க. பாத்து கீழே விழுந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. வேற இருங்க மேடம், யாரு அததான் சொல்ல வரேன். பாத்து கீழே விழுந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அவன் அங்க நின்று பாக்குறான் தான் நான் சொல்றேன். யாரும் உள்ள சொல்லலையே. நீங்க பாத்தீங்களா அரியலூர்ல என்ன பண்ணாருன்னு? பேசிட்டு இருக்கும்போது நிறுத்தி, நண்பா முதல்ல கீழே இறங்கு நண்பா, நீ இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன்ட்டுன்னு இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் பேசுறாரு. அவர் வண்டி போகும்போது பாத்துறீங்களா என்ன ஸ்பீட்ல போகும்ட்டுன்னு? ஒரு பஸ் ஹைவேஸ்ல 60 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு வண்டி போகும். பாத்துறீங்களா அவர் வீடியோஸை? பக்கத்துல வராத, தள்ளி போ, வராத போ அப்படின்னு சொல்ற டிரைவரை 40க்கு மேல போகாத நீங்க கண்ட்ரோல் பண்ணுவாரு. இதெல்லாம் எடுத்து போட மாட்டீங்க.
இதெல்லாம் எடுத்து போட மாட்டீங்க. அவன் வந்து வரான், அவன மேல ஒரு அக்கறை இல்லையோ, இல்ல அவன் மேல இருக்கிற அந்த இதெல்லாம் இந்த வீடியோஸ் காட்டாம, அவன கொஞ்சம் குஷி பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விளையாட்டுத்தனமா எல்லார் மனசு எல்லா என்னதான் தலைவரா இருந்தாலும், என்னதான் வயசுல எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவர் ஒரு சின்னதா அந்த பசங்களோட ஒரு கணக்கு வேணா அத எடுத்து போட்டு, இப்படி பண்றாரு பாரு, அப்படி பண்றாரு பாரு அப்படின்ட்டு அத மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க. எதுக்கு எது சம்மந்தமே இல்ல. லைட் ஆஃப் பண்ணி போட்டது வேற ஒரு மாவட்டத்துல. அது ஒரு நின்னுட்டு இருக்கும்போது பசங்களுக்கு இது பண்றதுக்காக. அத தூக்கிட்டு வந்து கரூர்ல காட்டுறீங்க. எல்லாமே கேரக்டர் அசாசினேஷன் தான் உங்ககிட்ட. வேற எதுவும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு பயம். ஒரே வார்த்தையில இருக்குன்னா பயம். அவ்வளவுதான். இத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இது வந்து அவன் வந்து நிக்கிறான் பார்க்கறான். காசு குடுத்து கூட்டல மேடம். காசு குடுத்து நீங்க கூட்டுனீங்கன்னா அவ்வளவுதான் கூவுவான். குடுக்குற காசுக்குள்ள தான் கூவான், நிப்பான், பார்ப்பான், ஏந்துனா ஏந்துப்பான், உட்காருனா உட்காருவான், கை தட்டினா வாழ்கவா, ஒழிகா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். குர்ரா காசான்ட்டுன்னு. இது அப்படி இல்ல. ஒரு தலைவன் தன் அடுத்த தலைமுறை நம்புற தலைவனா நிக்கிறாரு. அப்ப அவரை பார்க்க வரும்போது அந்த செலிப்ரேஷன் மோட் இருக்கதான் செய்யும். ஃபுட்பால்ல கோல் அடிக்கிற ரொனால்டோவோ மெஸ்ஸியோ கோல் அடிச்சானா சட்டையை கட்டி சுத்ததான் செய்வாங்க. அப்ப தற்குறித்தனமா? இப்ப நான் இங்க உட்காந்து சட்டையை கட்டி தூக்குனா அது ஒரு நியாயம் இருக்குது. யோ இன்னையா மீடியால பேச வந்துட்டு சட்டையை கட்டி நிக்கிறான் லூசு பையன் அப்படிம்பாங்க. அந்த இடம் செலிப்ரேஷன் மோடு. சரி நான் கேட்கிறேன், வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னு எல்லா மக்களும் உள்ள ஓடி வரீங்களே கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம். அப்ப அத்தனை மக்களும் தற்குறீங்க. முட்டா பசங்க, அறிவு கிடையாது, யாருக்குமே வந்து கண்ட்ரோல் இல்ல. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்ல அது. இட்ஸ் எ செலிப்ரேஷன் மோட். புரியுதா உங்களுக்கு? அது வந்து திருவிழா, அது வந்து ஒரு வெற்றி, அது வந்து என்ன சொல்லணும்னா அது வந்து ஒரு சந்தோஷம். தன் சந்தோஷத்தை தன் அறியாமையே பார்க்கறது. இப்ப நீங்க இருக்கீங்க, வேலைக்கு வந்திருக்கீங்க, போறீங்க, உங்க குழந்தை ஒரு 3 மாசம் 6 மாசம் குழந்தை தூங்கிட்டு இருக்கும். உங்களை பார்த்தோன்னே கை கால்லாம் உதறும், பார்த்துருக்கீங்களா? கத்தும்ல. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? தற்குறி சொல்லுவோமா? அறிவே இல்ல இப்படி பண்ற நீ. அது ஒண்ணுமே பண்ணாம அப்படியே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். எங்க இளைஞன் தெளிவா தான் இருக்கான். யாரையுமே குறை சொல்லாதீங்க. அதுக்கு ஒரே காரணம் இது ஒண்ணு போதும். ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் பெண்கள் கிட்ட தவறாக நடந்து கொண்டதோ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு காட்டுங்க பாப்போம். கிடையாது. இன்னைக்கும் நாமக்கல்ல நடந்த நாகப்பட்டினம் நடந்த அந்த திருட்டு சம்பவம், அந்த அம்மா செயினை வந்து பறி கொடுத்தது எங்க பசங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தது. 41 பேர் நீங்க சொன்னீங்க தெரியுமா? அந்த நடந்த அசம்பாவிதத்துல எங்க புள்ள பசங்க இளைஞர் கூட்டம் தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தது. பாத்தீங்களா எடுத்துன்னு ஓடுனது எல்லாரையும்? அது எல்லாருமே இளைஞர்கள் தான். அந்த காவலாளி நான் இளைஞர் தான் பாக்குறேன். ஏன்னா அவர் யங்ஸ்டர். அவரோட கடமையா இருந்தாலும் கூட சேர்ந்து பசங்க எங்க பசங்களும் தான் பண்ணியிருக்காங்க. விட்டுட்டு ஓடல யாரும். அரசியல் வந்து செலிப்ரேஷன் சொல்ல வரீங்களா? எது செலிப்ரேஷன் எதுன்றத பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தலைவனை பார்க்கறான், செலிப்ரேட் பண்றான்றேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்க சொல்றீங்க இல்லையா? எம்ஜிஆர் பண்ணாரு, விஜயகாந்த் பண்ணாரு, இவர் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்க கேக்குறீங்களா? இவர் என்ன பண்ணாருன்றத பாருங்க. இவர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? பெண்கள் வராதீர்கள், குழந்தைகள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், முதியவர்கள் தயவு செய்து வராதீர்கள், வீட்டுல உட்காந்து பாருங்கன்றாரு. எந்த அரசியல் கட்சி கூட்டம் அதில் யாராவது சொல்லியிருக்காங்களா? எம்ஜிஆர் சொல்லியிருக்காரா? விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வராதீங்கன்ட்டுன்னு? சொல்லியிருக்காங்கல்ல. சொல்றதுக்கு அப்புறமும் நடக்குதுண்ணே. மேடம் இப்போ நம்ம நிக்கிறோம் சார், அந்த பக்கம் போகாதீங்க, மழை பெஞ்சு கரண்ட் கட் ஆயிருது, ஷாக் அடிக்குதுன்றோம். யோ நான் பாத்துக்கிறேன் போயா அப்படின்னு அங்க போய் அடிபட்டா அது யார் பொறுப்பு? சொல்லதான் முடியும். சொல்றாங்கல்ல. இருந்தும் இதை தாண்டி வந்து பாக்குறாங்கன்னா தட் இஸ் த கனெக்ட் பிட்வீன் எ லீடர் அண்ட் த பப்ளிக்ன்ற. இது தாண்டி வரும். ஆனா இது நடந்திருக்க கூடாது. அதுதான் எங்களோட. அதுக்கு யார் காரணம் வெயிட் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. விரைவில் பொங்கல், இப்ப தீபாவளிக்கு எடுத்திருக்காங்க கேஸ. பொங்கலுக்குள்ள இதுக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் என்னன்றது. நன்றி. நன்றி மேடம்.